நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் உங்க ஹஸ்பண்ட் தற்கொலை பண்ணிக்கல. என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, அவர் முன்னாடியே இறந்திருக்காரு. அது கொலையா இல்ல விபத்தான்னு கூட தெரியல. ஆனா ஒண்ணு நிச்சயம், யாரோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. அது ஏன்னு தான் புரியல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஐயா ஜோதி மேடம் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக தற்கொலை பண்ணிக்கல. அவரை அதுக்கு முன்னாடியே யாரோ கொண்டிருக்காங்க. அவரை கொலை பண்ணதை மறைக்க அவரை தூக்குல தொங்குற மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். நீங்க இதை கேட்ட அதிர்ச்சியில இருக்கீங்க. இப்போ உங்களால எதையும் யோசிக்க முடியாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துக்கிட்டு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. அப்பதான் நாங்க ஃபர்தரா கேஸை கண்டினியூ பண்ண. ஃபார்மாலிட்டிக்கு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். அதை பண்ணிட்டீங்கன்னா நாங்க ப்ரொசீட் பண்ணிக்கிறோம். நாங்க வரோமா? என்னத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஜோதி நினைச்ச மாதிரி கார்த்தி தான் கொலை பண்ணிருப்பானோ? லூசா நீ? எதுக்கு எடுத்தாலும் கார்த்தி கார்த்தின்னு அவர் மேலே பழி போட்டுட்டு இருக்க. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாம அவர் கல்யாண மண்டபத்துல இருந்தாரு. இது வேற யாரும் பண்ண சதி. உடனே நான் இதை ஜோதி கிட்ட போன் பண்ணி சொல்றேன். அம்மா, நீ எத்தனை தடவை என்ன சொன்னாலும் சரி, நான் கார்த்தியோட சேர்ந்து வாழ மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. ஏய், நான் என்ன பேச போறேன்னு தெரிஞ்சுட்டு பேசுடி. சரி சொல்லு. உங்க அப்பா அவரா சாகல. இது என்ன தெரியாத விஷயமா? அப்பா அவரா சாகல, இந்த கார்த்தியால தான் செத்தாரு. என்ன பைத்தியமா நீ? எப்ப பாரு அவரே குத்தம் சொல்லிட்டு இருக்க. படிச்சவ தானே, யோசிக்க மாட்டியா? போலீஸ் இப்பதான் வந்துட்டு போனாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி உங்க அப்பாவை யாரோ கொன்னதுக்கு அப்புறம் தான் தூக்குல போட்டிருக்காங்களாம். அம்மா, நீ திரும்ப ஒரு பொய் சொல்லாத. என்ன ஊருக்கு வர வைக்கிறதுக்கு இது ஒரு புது வழியா? ஆமா, இந்த ஐடியாவை உனக்கு கொடுத்தது யாரு? ஹேய், உங்க அப்பா விஷயத்துல நான் பொய் சொல்வேனா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நிஜமாவா சொல்ற? ஆமா ஜோதி. இல்லம்மா, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அம்மா, அப்பாவை யாருமா கொல்ல முடியும்? அவரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு தானே இறந்தாரு. யாரோ ஏதோ சொன்னாங்க, நீயும் அதை நம்பி எனக்கு போன் பண்ற பாரு. ஏன் ஜோதி நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிற? இப்ப என்ன, அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ற, அதானே? ஆமா ஜோதி. இல்லம்மா, எனக்கு அதுல நம்பிக்கையே இல்ல. கார்த்தி என்ன ஊருக்கு வர வைக்கிறதுக்காக போலீஸோட சேர்ந்துகிட்டு புதுசா ஏதோ ஐடியா பண்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏய், ஏன் இப்படி எல்லாரும் சந்தேக கண்ணோட பாக்குற? சரி, நீ சொல்றது உண்மையாவே இருந்துட்டு போட்டோம். அதுக்கு இப்ப நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? பேசாம நீ போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. ஏய், அவரும் அப்பாடி. போலீஸை விட நீதான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அம்மா, நீ கம்ப்ளைண்ட் கொடு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். இப்ப கொஞ்சம் போனை வைக்கிறியா? ஜோதி, கூப்பிடுறாங்க. அத்தை சொல்லுங்க. அத்தை, மாப்ள, மாமா தற்கொலை பண்ணிக்கலையா? யாரோ அவரை கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. அத்தை என்னத்த சொல்றீங்க? உங்களுக்கு யார் சொன்னது? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு மாப்ள. அத்தை, இத ஜோதி கிட்ட சொன்னீங்களா? சொன்னேன் மாப்ள.
ஆனா அவ இதை கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்கிறா. நான் அவளை ஊருக்கு வர வழிக்கு நாடகம் போடுறேன்னு நினைச்சுக்கிட்டு அசால்ட்டா பேசுற மாப்ள. அத்தை, அவ என் மேல இருக்கிற கோவத்துல தான் அப்படிலாம் பேசுறான்னு நினைக்கிறேன். அவ அப்பாவோட சாவுக்கு நீங்க தான் காரணம்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. அவ உங்க மேல கோவமா இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அதனால யார் கொன்னதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு நிரூபிச்சிட்டீங்கன்னா அவ கோவம் தானா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் மாப்பிள்ள சொல்றேன். அத்தை, சரிங்க அத்தை, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. மாமாவை கொன்னது யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். அத்தை, நம்ம குடும்ப பிரச்சனை, நான் ஜோதி கழுத்துல தாலி கட்ட போற விஷயம், இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் மாமாவை கொலை பண்ணியிருக்கணும். நம்ம குடும்பம் ஒன்று சேரக்கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தன் தான் இதை பண்ணியிருக்கணும். கண்டிப்பா எதிரி வெளியால இருக்க முடியாது, நமக்குள்ளதான் யாரோ ஒருத்தனா இருப்பான். கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அத்தை. சரிங்க மாப்பிள்ள. மாமா இறந்தது தற்கொலை இல்லையா? யாரா இருக்கும்? என்னம்மா சித்ரா, அவசரமா நேர்ல வான்னு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுற? முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். ஃபோன்லயே சொல்லுன்னு சொல்லியும் ஏன் இப்படி அவசரமா வர சொன்ன? இப்ப அந்த பிசினஸையே விட்டுட்டு பாதியில ஓடி வந்திருக்க. அப்படி என்ன குடியா முடிக்கிற போகுது? என்ன விஷயம் சொல்லு. ஆமாப்பா, உண்மையிலேயே குடிமொழி தான் போக போகுது. நம்ம குடிமொழி தான் போகுது. என்னம்மா சொல்ற? எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிட்டு பாத்துக்கலாம் பதட்டப்படக்கூடாதுன்னு எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாம நாம இருந்ததுனாலதான் இப்போ நம்மளையே ஆபத்தை நெருங்க போகுது. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்துட்டு போனாருப்பா. மாமாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி சொன்னாரு. என்னம்மா இப்ப போய் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி சொன்னாருன்னு சொல்ற? மாமா வக்கீல் பார் கவுன்சில் தலைவரா இருந்ததுனால மும்பைல இருக்கிற ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்து ஆய்வு பண்ணிருக்காங்கப்பா. அது பெண்டிங்ல இருந்தது. இப்ப அந்த ரிப்போர்ட்டை தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அதுல அவரு திட்டவட்டமா சூசைட் பண்ணிக்கல, தூக்கு மாட்டிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாருன்னு, இறந்தவரை தான் தூக்கு மாட்டிருக்காங்கன்னு அதுல தெளிவா இருக்கு. அது மட்டும் இல்லப்பா, அந்த ஆளு உங்களை சுத்தி ஏதோ நடக்குது, யாரோ இருக்காங்கன்னு சொன்னாரு. நம்ம வீட்டு அட்ரஸ் தான் அவர் சொல்லல. மத்தபடி எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி அந்த வீட்டு சொத்துக்காகவும் அந்த குடும்பத்தை கைப்பற்றதுக்காகவும் தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான். அந்த அம்மா தான் புருஷன் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாருன்னு ஆணித்தனமா நம்பினதுனாலதான் நேத்து இத பத்தி வேற எதையுமே யோசிக்கல, கேஸ் கொடுக்கறத பத்தியும் பேசல. ஆனா இது கண்டிப்பா அவ பொண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சாதாரணமாவே காலை நீட்டி போட்டு அழுவா. கிழவு வீடுன்னு தெரிஞ்சா சொல்லவா வேணும்? நம்ம வீட்டையே இழவு வீடாக்கி காலை போட்டு அழுவா. நீ கவலையே படாதம்மா. கவலையே படாதன்னு சொல்லாதீங்கப்பா. கவலைப்பட வேண்டிய சூழ்நிலையில கவலைப்பட்டுதான் ஆகணும். நீங்க யாருக்கும் தெரியாம பண்ண கொலைய தற்கொலை இல்ல, இது கொலைதான்னு கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களை ஈஸியா நெருங்கிடுவாங்க. ஒரு கொலை மட்டும் இல்ல, இன்னும் நீங்க பண்ண பல விஷயங்களையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, பொய்யா மொழின்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிற உங்களை போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிச்சா நீங்க பண்றது சொல்றது எல்லாமே பொய் மொழின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் நீ பயப்படாதம்மா, எனக்கு தெரியும். இதை நான் எப்படி ஃபேஸ் பண்றேன்னு பாரு. டாக்டரும் போலீஸும் என்ன உத்தமனுங்களா? இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இதை ஒண்ணு இல்லாம ஆக்கியிருப்பேன். இருந்தாலும் இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அந்த ரிப்போர்ட்டையே மாத்துறதுக்கு என்னால முடியும். ஆனா உன் மாமியாரு மத்தவங்களை பத்தி தான் முதல்ல நம்ம யோசிக்கணும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை மறக்கணும்னா இன்னொரு விஷயம் அவங்களை பாதிக்கணும். அப்ப அவங்க பழைய விஷயத்தை மறந்துடுவாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தூசி தட்டாம இருக்கணும்னா வேற ஒரு புது பிரச்சனையை ஆரம்பிக்கணும். அப்பதான் பழைய விஷயத்தை மறப்பாங்க. நீ கவலைப்படாத.
அவங்கள நிம்மதியா இருக்க விட்டா தானே மத்ததை யோசிப்பாங்க. கார்த்தி ஜோதி கூட சேர்ந்து நிம்மதியா வாழ்ந்தா தானமா இதெல்லாம் யோசிக்க முடியும். அவன் வாழ்க்கையை நான் பிரச்சனையாக்கிடுறேன். அப்படி பிரச்சனையாக்கிட்டா அப்பா பண்ண கொலையை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவும் சொல்றேன் சித்ரா, நீ தான் அந்த வீட்டுக்கு ராணி. நான் எதுக்கு சாதாரணமா அந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கணும்? அவ்வளவு பெரிய சொத்து பத்தோட ஜமீன் மாதிரி குடும்பத்துல எனக்கு ஒரு பொண்ணு பிறந்து அந்த குடும்பத்தை ஆளணும்னு தான் அந்த வீட்டுக்கு உன்னை நான் கட்டி கொடுத்தேன். என் வாரிசு அந்த வீட்டை ஆளணுங்கிறது இன்னைக்கு வந்த ஆசை இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னாடியே வந்த ஆசை. எல்லாமே பணம் தானம்மா. பணம் இருந்தா டாக்டர் என்ன யாரை வேணாலும் வேலைக்கு வாங்கிடலாம். அந்த டாக்டரை பணம் கொடுத்து நான் சரி பண்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். என்னவோப்பா, எனக்கு பயமா இருக்கு. கார்த்தி அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டா எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான் ஆபத்து. சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, கிளம்பு. அப்புறம் ஜோதி, ம், உடம்பு இப்போ பரவாயில்லையா? எப்படி இருக்கு? ஃபீவர்லாம் போயிருச்சா? இல்லை ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துருமா? நான் நல்லா தான் இருக்கேன். ஃபீவர் எல்லாம் போயிடுச்சு. ஆனா தலைவலி தான் என்னை விட்டு போவே மாட்டேங்குது. அடம் இல்லையா? நேற்று அவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோமே, அதுலேயுமா அந்த தலைவலி போல? ஆமாம், உனக்கு இந்த தலைவலி எவ்வளோ நாளாக இருக்குது ஜோதி? ஒருவேளை இந்த ஒத்த தலைவலி சொல்லுவாங்களே, மைக்ரேன் தலைவலி, அதுவா இருக்குமோ? கிட்டத்தட்ட அப்படிதான். 6 மாசமா இந்த தலைவலி இருக்கு. ஒரு கல்யாணத்துக்கு போனதுல இருந்து இந்த தலைவலி எனக்கு பிடிச்சது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் போகவே மாட்டேன்னு அடம் பிடிக்குது. இந்த தலைவலி நான் ஊர்ல இருந்தாலும் என் கூடவே இருக்கும், சென்னைக்கு வந்தாலும் என் கூடவே வந்துரும். நீங்க சொன்ன மாதிரி இது மைக்ரேன் தலைவலி தான். ஏன்னா என் கூடவே மைக்ரேன்ட் ஆகுதே. ஏன் ஜோதி, என்னதானே சொல்ற? ஐயோ, புரிஞ்சா சரி. கவலைப்படாத ஜோதி, இனிமே இந்த தலைவலி உன்னை விட்டு சீக்கிரமா போயிடும். நீ என்னை எவ்வளவுதான் திட்டினாலும் எனக்கு உன் மேல கோவமே வராது. நீ என்னை வெறுக்கிறதுக்கு ஒருவேளை அது கூட ஒரு காரணமா இருக்கலாமோ? ஏன்னா பொம்பளைங்களுக்கு இந்த சிரிச்சுக்கிட்டே பேசுற ஆம்பளைங்களை விட கோவமா இருக்கிற ஆம்பளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இந்த வார பத்திரிக்கையில ஏதோ போட்டிருந்தாங்க. அந்த வலியை வச்சு பொம்பளை ஆம்பளைய எந்த அளவுக்கு மனசுல வச்சிருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? இல்ல, புருஷனை பார்க்கும்போது அப்படியே மனசு வலிச்சதுன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கு காதல் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதே இது புருஷனை பார்க்கும்போது தலை அப்படியே லைட்டா வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு புருஷன் மேல கோபம் ரொம்ப அதிகம் இருக்கும்னு அர்த்தம். உனக்கு இப்ப வந்திருக்கே, அது அந்த தலைவலி தான். இனிமே உனக்கு அது வராத ஜோதி. நான் வந்தாதானே அது வரும். அதனாலதான் இனிமே உன்னை டிஸ்டர்பே பண்ண வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக தான் இதெல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம் ஜோதி, இத பாத்தியா? இது உனக்கு ஞாபகம் இருக்கா? இது கல்யாணத்துக்கு வாங்கின ரிங்கு, நீயே செலக்ட் பண்ணது. அதாவது நம்ம கல்யாணத்துக்கு இல்ல இல்ல, என் கல்யாணத்துக்காக நீ செலக்ட் பண்ண ரிங்கு. ஆனா நான் கல்யாணத்துல நீ இதை போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. ஆனா அதுக்காக நான் எதுவும் பண்ணல, இதை பத்திரமா வச்சிருக்கேன். பொதுவா வெட்டிங் ரிங்குங்கிறத பொண்ணு மாப்பிள்ளையும் ஆளுக்கு ஒன்றா போட்டுக்குவாங்க. ஆனால் உலகத்திலேயே பொண்ணுக்கும் சேர்த்து மாப்பிள்ளையே ஒரு ரிங்கை பத்திரமா வச்சுருக்காருன்னா அது நானாக தான் இருப்பேன். என்னதான் இருந்தாலும் இது முறையாக உன்னோடது தான். அதனால் இதை உங்ககிட்டே கொடுத்துட்றேன். இந்தா, இதை நீயே வாங்கிக்கோ. ஜோதி, இது நம்ம முகூர்த்த புடவை. மறக்கணும்னு நீ நினைச்ச கல்யாணத்துல
கரெக்டா சொல்லணும்னா மறக்கவே முடியாத என்னோட கல்யாணத்துல நீ கட்டியிருந்த புடவை. நடந்த கல்யாணத்தை உனக்கு ஒரு சந்தோஷமான கல்யாணமா நீ நினைச்சிருந்தனா இதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருப்ப. ஆனா நான் மட்டும்தான் உன்னை மனசார மனைவின்னு நினைச்சதுனால இதெல்லாம் நான் பத்திரமா வச்சிருக்கேன். இந்தா ஜோதி, இதையும் வாங்கிக்கோ. வேற எதுவும் இல்லையே? வேற இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இரு, இங்க பாத்தியா, இது உன்னோட போட்டோ. என் பர்ஸ்ல எப்பவுமே பத்திரமா வச்சிருப்பேன். ஏன்னா நான் நேரில் வந்தா என் முகத்தை பார்த்து சிரிச்சு சந்தோஷமா பேச மாட்டேன், முகத்தை திருப்பிட்டு போயிடுவேன். ஆனா பர்ஸ்ல இருக்கிற இந்த முகம் எப்பவுமே என்னை பார்த்து சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கும். நானும் அப்பப்போ என்னை மறந்து அதை பார்த்து சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பேன். ஜோதி, நிறைய பேர் பர்ஸில் சாமி ஃபோட்டோ, அப்பா அம்மா ஃபோட்டோ இப்பெல்லாம் வச்சு தானே பார்த்துருப்பேன். ஆனால் என்னை மாதிரி பாசக்கார பையில தான் பொண்டாட்டியோட ஃபோட்டோலாம் பர்ஸில் வச்சுருப்பாங்க. இனிமே உன்னோட பொருள்னு என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நேத்து வரைக்கும் ஆண்டாள் பெருமாள் லவ் ஸ்டோரி, அன்கண்டிஷனல் லவ் அப்படி இப்படின்னு ஏதேதோ கதை சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன திடீர்னு யூ-டர்ன் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன பண்றது, கண்டிஷன்லாம் கை மீறி போயிருச்சு. அதனாலதான் இந்த காதல்ல அப்படியே ஒரு யூ-டர்ன் போட வேண்டியதாயிருச்சு. ஆனா ஒண்ணு ஜோதி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே சத்தியமா உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஒருத்தங்க நம்மள வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளுமே நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. அவங்க நினைவுகளை கூட சுமக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் நம்ம கையிலேயே வச்சிருக்கலாமா? அதனாலதான் உனக்கு சேர வேண்டிய பொருளை உங்ககிட்டயே பத்திரமா திருப்பி கொடுத்துட்டேன். இனிமே உன் வழி தனி வழி, என் வழி தனி வழி. இந்த பக்கம் வழி இல்ல, அந்த பக்கமா வழி இருக்கு. அப்போ நான் ஊருக்கு போனா அங்க வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கல்ல? என்ன ஜோதி, நீ நான் ஊருக்கு வந்தாதான் உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமே. நான் இனிமே அந்த ஊர் பக்கமே வர மாட்டேன். ஓகே ஓகே. இன்னைக்கு ராசிப்படி 7ல குரு வந்தா சந்தோஷம் வரும், மன மகிழ்ச்சி வரும்னு போட்டிருந்தது. அதுலலாம் நம்பிக்கை இல்லாத நானு எங்க நடக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில இந்த ராசி பலன் ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே. ஜோதி, என்ன சொன்ன இப்போ? ஒண்ணும் இல்ல, தேங்க்ஸ். நான் இப்பவே கிளம்பிடுறேன். சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஊருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது, சரியா? டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். ஒரு சின்ன ஆசை. என்ன? நீ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உன் கையால எனக்கு ஒரு வாய் சமைச்சு போடுறியா? நான் வயிறார சாப்பிட்டு மனசார உன்னை வாழ்த்துறேன். உன் சத்தியமா உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்களுக்கு பசிக்குதுன்னா ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியது தானே? ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதுல்ல ஜோதி. இல்ல, இப்ப நீ ஊருக்கு போனோடனே நான் மறுபடியும் ஊருக்கு வருவேனோ மாட்டேனோ. ஒரு தடவை கடைசியா உன் கையால ஒரு வாய் சாப்பாடு. சரி, என்ன லாஜிக்கோ என்னமோ. ஒரு 5 நிமிஷம் இருங்க. இந்தாங்க. அதுக்குள்ள இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஆமாமா, இந்தாங்க சாப்பிடுங்க. பரவாயில்லையே ஜோதி, இட்லிக்கு முருங்கைக்காய் சாம்பார்லாம் வச்சிருக்க. ஆனா ஒண்ணு ஜோதி, ஊருக்கு கிளம்பும் போது புருஷனுக்கு முருங்கைக்காய் சாம்பார் வச்சு கொடுத்த ஒரே ஆள் நீ தான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இது முருங்கைக்காய் சாம்பாரும் இல்ல, நான் இதை வைக்கிறதுக்கு ஊர்வசியும் இல்ல, நீங்க இப்படி பேசுறதுக்கு பாக்யராஜும் கிடையாது. அது வந்து ஜோதி, அது முருங்கைக்காய் இல்ல, பீன்ஸ் பீஸ் தானே, எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா அப்படி உன்னை டெஸ்ட் பண்ண. இப்படி டெஸ்ட் பண்றது புருஷன் மண்டாட்டிக்குள்ள சகஜம் தானே. என்னது புருஷனா? இப்பதானே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கடைசியா ஏதாவது சமைச்சு போடுன்னு சொன்னீங்க.
இப்போ திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுதா? பாத்தியா, நீ மறுபடியும் அந்த முருங்கை மரத்துக்கே போற. ஜோதி, நான் பக்கா ஜென்டில்மேன். ஒரு வாட்டி வாக்கு கொடுத்துட்டேன்னா அந்த வாக்க அப்படியே காப்பாத்துவேன்.